வணக்கம். தீமை செய்வதையே தீங்கு செய்வதையே தொழிலாக வைத்திருப்பவர்களுடைய நிலைமை என்ன ஆகும் என்று ஒரு ஐயம் இருந்தது. வள்ளுவர் தீவினையச்சம் என்ற அதிகாரத்திலே ஒரு குறளில் இதற்கான விடையை கூறுகின்றார். தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று. ஒருவனுடைய நிழல் அவன் ஓடினாலும் ஒதுங்கினாலும் ஒளிந்தாலும் எப்படி அவனை விட்டு விடாமல் தொடர்ந்து அவனோடே பயணிக்கிறதோ அதைப்போல தீமை செய்தவனுக்கு அதற்கான பலனாக கெடுதலும் அழிவும் அவனை பின்தொடர்ந்து ஒருபோதும் விலகாது சென்று கொண்டே இருக்கும். யார் வைத்தார்கள் என்று தீ பார்ப்பதில்லை. பக்கத்திலே நின்றால் வைத்தவனையும் எரித்துவிடும். ஒதுங்கி நின்றால் அவன் தப்பித்துக் கொள்வான். ஆனால் தீங்கு செய்தவன் அதிலிருந்து கூட தப்ப முடியாது. தீயை காட்டிலும் கொடுமையானது தீமை செய்வது. ஒவ்வொரு வினைக்கும் அதற்குரிய எதிர்வினை உண்டு என்ற அறிவியல் உண்மையை மெய்ப்பிப்பதைப் போல மற்றவர்க்கு தீங்கு செய்யக்கூடிய ஒருவன் அழிவதும் கெடுவதும் மிக மிக உறுதி. வழியில் வள்ளுவரை பார்த்தேன். இந்த விளக்கத்திலே இருந்து எனக்கு ஒரு வினா எழுந்தது. ஒருவனை எப்பொழுதும் விடாமல் பின்தொடர்ந்து செல்லக்கூடிய நிழல் என்று சொல்லுகிறீர்களே, வருடத்திலே 2 நாட்கள் உண்டு. நிழல் விழா நாள் என்று அதற்கு பெயர். 0 ஷேடோ டே. ஏப்ரல் மாதத்திலும் ஆகஸ்ட் மாதத்திலும் அது வரும். அப்பொழுது அந்த 2 நாளில் நிழல் விழாமல் இருக்குமே. இந்த ஓமை அந்த 2 நாளில் பொருந்தாதே என்று கேட்டேன். அவரையே மடக்கிவிட்ட திருப்தி எனக்கு. அவர் சொன்னார், அட அவசரக்காரா, நான் எழுதிய குறளை நன்றாக படிக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையல்ல, ஒவ்வொரு எழுத்தையும் கவனித்து படிக்க வேண்டும். நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று என்று சொல்லியிருக்கிறேன். ஒருவனுடைய நிழல் எப்படி அவனுடைய காலடியை விடாமல் பின்பற்றியே செல்கிறதோ அதைப்போல தீவினையால் வரக்கூடிய கெடுதல் ஒருவனை பின்தொடரும் என்கிறேன். நீ சொன்னாயே அந்த நிழல் விழா நாள், அந்த நாளிலும் உனக்கு நிழல் விழும். அது உன் பாதத்திற்கு அடியிலே இருக்கும். உன் காலை சற்று உயர்த்தினால் அந்த நிழலை நீ கண்டறியலாம். அதனால்தான் பாதத்தை விட்டு பிரியாத நிழல் போல என்ற ஓமையை நான் பயன்படுத்தி இருக்கிறேன் என்று சொன்னார். ஆத்திரத்தாலும் அவசரத்தாலும் அவர் குரலில் பிழையை கண்டுபிடித்தேன் என்று செருக்கோடு இருந்த நான் நாணி தலைகவிழ்ந்தேன். என் பாட்டனிடம் தோற்பது எனக்கு பெருமைதான். நன்றி, வணக்கம்.